இன்றைய வேத வசனம் 1 யோவான் 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. கடவுள் நம்மிடம் அன்பு கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு நாள் அவரிடத்தின் வருகையின் போது இருக்கும். அவர்களில் செயல்களுக்கு ஊழியங்களுக்கு ஏற்ற வெகுமதி வழங்கப்படும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதற்கு 1000 ஆண்டுக்கு பின்வரும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை சந்திப்பார்கள். எனவே மனம் திரும்புங்கள். அவருடைய வழிகளில் நடந்து வந்து சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது இயேசுவே விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களை அழைக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையே அவராலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். அன்பில் நிலைத்திருத்தல் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழச் செய்யும். எனவே அன்பில் நிலைத்திருங்கள். அவருடைய பிள்ளைகளாக அவருடைய சாயலை தரித்து கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டார். அவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.